வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வமுடையவர். அப்படின்னா முருகா அப்படின்னு ஒரு தடவை நம்ம அழைச்சாலே, முருகனை வணங்கினாலே தவம் செய்ததற்கு ஈடான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வரிகள்ல வர பொருள். அதாவது இம்மையிலும் சரி, அதாவது இந்த ஜென்மத்துல நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ, என்னென்ன வளங்கள் செல்வங்கள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்குமா. அருகாத செல்வம் உடையவர்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது அரிதான, நமக்கு கிடைக்க முடியாத அப்படி ஒரு அரிதான செல்வம்னா அது என்னங்க இருக்கு? முருகனின் திருவடிதான். அந்த திருவடி நிழலும் நமக்கு கிடைக்கும். இந்த ஜென்மத்திலும் சரி, அதாவது அடுத்த ஜென்மம் இல்லாம பிறவியில்லா பெருவாழ்வு பெறவும் இந்த முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போறோம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி முருகனின் பெருமைகளை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் முதல் தடவையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். நான்கு யுகங்கள்ல இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம். கலியுகத்திலும் 5000 வருடங்கள் போயாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மூன்றாவது யுகமான துவாபரா யுகம் முடியுது. நாளையிலிருந்து கலியுகம் ஆரம்பிக்க போகுது. அப்ப எல்லா மக்களும் போய் வியாச பகவானிடம் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாங்க, நாளையிலிருந்து கலியுகம் ஆரம்பிக்க போகுது, எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வருமோ தெரியல எங்களுக்கு, நாங்க என்ன செய்யறது சுவாமி அப்படின்னு வியாச பகவான்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏன்பா கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படக்கூடிய அளவு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த கலியோட துன்பத்தையும் துயரத்தையும் எல்லாத்தையுமே யாரு காப்பாத்துவாங்க, அதுல இருந்து யாரு உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் காப்பாற்ற போறாரு. அந்த முருகனின் புகழை நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும், முருகன் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு. அப்படி முருகனுடைய புகழை பாடக்கூடியதுதான் திருப்புகழ். இந்த திருப்புகழ் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். எல்லா நூல்களுக்குமே யாருங்க பேர் வைப்பா? அவங்க தான், எழுதியவர் தான் ஆத்தர், ஆசிரியர் நேம் போட்டுக்குவாங்க. ஆனா அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழுக்கு பெயர் வைத்தவர் யார் தெரியுங்களா? ஆமாங்க, சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் தான் திருப்புகழ்னு பெயர் வச்சாங்க. எப்படின்னா அருணகிரிநாதர் கிட்ட சொல்றாங்க, நீ திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த புத்தகத்துக்கு பேரே திருப்புகழ், அந்த பாடல்களுக்கு பேரே திருப்புகழ் அப்படின்னு வந்திருக்கு. இதுவே அதாவது முருகனால் வைக்கப்பட்ட பெயர் திருப்புகழ். முருகான்னு சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதோடு சேர்த்து அவரே எழுத சொன்ன, அவர் வாய்மொழியாலே சொல்லப்பட்ட அந்த தலைப்பு உள்ள திருப்புகழை பாடும்போது இன்னும் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால தினமும் ஒரு திருப்புகழை பாடினாலே போரும். பரிகார பாடல்களாகவே அதுல நிறைய இருக்கு. அதற்கப்புறம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு அதிபதியே யாருங்க? நம்ம முருகப்பெருமான் தான். ஓம் முருகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஓம்ங்கிறது பிரணவ மந்திரமா இருக்கு. பிர அப்படின்னாலே சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிற நவம் அப்படின்னு வருது. அப்ப சிறப்பானது ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு தானே இங்க அர்த்தம். அப்ப அந்த பிரணவ மந்திரத்துக்கே சிவபெருமானுக்கு ஓதியவரே யாரு? நம்மளுடைய முருகப்பெருமான் தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. சிவபெருமானை வணங்குவதும் முருகனை வணங்குவதும் ஒன்றுதான் என்றும் பெரியவங்க சொல்றாங்க. ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொன்ன முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்லைங்க, இருவருமே ஒருவரே தான். அதாவது பக்குவப்பட்ட ஆத்மாக்களுக்கு ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள், நாயன்மார்கள், இப்படி பக்குவப்பட்ட ஆத்மாவிற்கு சோதனை கொடுத்து தன்னுடைய காலடியில் சேர்த்து கொள்ளுவார், திருவடியில் சேர்த்து கொள்ளுவார். ஆனா முருகப்பெருமான் அப்படி இல்லைங்க. நம்மை போல சாதாரண பக்தர்களே முருகா அப்படின்னு அழைச்ச உடனே ஓடி வந்து
நம்மளை காப்பாத்துவார். அதற்கு மேல என்ன கேக்குறீங்களோ அதை வாரி வாரி வழங்கும் வள்ளலா இருப்பாரு. அதனாலதாங்க அவருடைய மனைவி பேரும் வள்ளின்னு பேரு. முருகப்பெருமானே அதிகமா கொடுக்கிறவர், அதுலயும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையார் தான் வள்ளி. அப்படி இருவரும் சேர்ந்து நமக்கு அருளை வாரி வாரி வழங்குபவர். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முருகா அப்படிங்கிறது ஒருமை, நாமங்கள்ங்கிறது பன்மை. நிறைய தடவை சொன்னாதானே நாமங்கள் பன்மையில வரும். ஆனா முருகா என்று ஒரு தடவை சொன்னாலே கிடைக்கக்கூடிய புண்ணியம் நீங்கள் கோடி கோடி தடவை மற்ற திருநாமங்களை சொல்லி கிடைக்கக்கூடிய புண்ணியமும் ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. அதாவது முருகான் ஒரு தடவை சொன்னாலே போதும், நீங்க கோடி கோடி தடவை மற்ற சுவாமிகளின் திருநாமங்களை சொல்றதை விட முருகா அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிருபானந்த வாரியார் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய லைஃப்ல நடந்ததா அவரே ஒரு சொற்பொழிவுல சொன்னதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவரு சின்ன குழந்தையா இருக்காரு. அதாவது 10 வயசு உள்ள ஒரு குழந்தையா இருக்கும்போது அவங்க வீட்டுல விசேஷம், அந்த பொங்கல் ஏதோ ஒரு விசேஷம். அப்ப மாவிடிக்க சொல்றாங்க அம்மா. கிருபானந்த வாரியாரோட அம்மா மாவிடிக்கிறதுக்கு இவங்க கிருபானந்த வாரியார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க நம்ம எல்லாருமே அப்படித்தானே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். முன்னாடியில எல்லாம் உரல்ல தானே இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முரல்ல மாவு இடிச்சு முடிச்சாச்சு. உடனே அவங்க எடுத்து வச்சுட்டு, அப்பா நேராச்சு, வா சாப்பிடலாம் அப்படின்னு வாரியார் சுவாமிகளை கூப்பிடுறாங்க. உடனே அன்னைக்கு பொங்கல் திருநாள் இல்லையா, அப்ப அதனால புது வேஷ்டி உடுத்தி இருக்காரு. அந்த வேஷ்டியெல்லாம் டஸ்டா போயிடும், ஏதாவது பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த 10 வயது வாரியார் சுவாமிகளிடம் அம்மா சொல்லியிருக்காங்க, இப்ப இந்த அழுக்கு தோச்சா போயிடும், இந்த அழுக்கு படாம இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதே மாதிரி மனசுலயும் அழுக்கு இல்லாம இருந்தாதான் முருகப்பெருமான் வருவார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அழுக்குனா என்னம்மா அப்படின்னு வாரியார் சுவாமிகள் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கோபம், பொறாமை, இந்த குணங்கள்லாம் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பொய் சொல்றது, இந்த 3 குணங்களும் இல்லாம இருக்கிறது தான் அழுக்கு இல்லாம இருக்கிறது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, கோபம் வரக்கூடாது, அதே போல பொய் சொல்லக்கூடாது. இந்த 3ம் இருந்தா உன்னிடம் முருகப்பெருமான் வரமாட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 10 வயசு குழந்தைகிட்ட இருந்து எப்படி நல்லதனமா வளர்த்துருக்காங்க பாத்தீங்களா. முருகா உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா நீ பொய்யே பேசக்கூடாது, கோபமே படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, வாரியார் சுவாமிகள், எனக்கு இந்த சொற்பொழிவுல 77 வயசு ஆகிறது. 10 வயசுல இருந்து எனக்கு தெரிந்து 10 வயதுல இருந்து இந்த 77வது வயசு வரை நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம மனசை எப்பவும் நிர்மலமா வச்சுக்கணும். அதாவது ஒண்ணுமே மனசுல இல்லாம அந்த முருகப்பெருமானின் திருவடிகள் மட்டுமே இருக்கிற மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா முருகப்பெருமான் தானாவே நம்மளிடம் தவழ்ந்து வந்துடுவாரு. அப்படித்தானேங்க. இப்ப பங்குனி உத்தர திருநாள் வேற வரப்போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரப்போகுது. அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை பத்தி இதை விட அதிகமா அனுபவிப்போம். சரிங்களா. அப்படிதான் மதுரை மாநகர ஆண்ட சுந்தர பாண்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னர் எப்பவும் தன்னுடைய வேலை உண்டு, அரசாங்கம் உண்டு, ராஜ பரிபாலனம் உண்டு அப்படின்னே இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவங்களுடைய மனைவி ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க திருப்பரங்குன்றம் முருகன் மேல அளவிடாத பக்தி கொண்டவங்க. எப்பவும் திருமுருகனை நினைச்சுட்டே, திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிய நினைச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு போறது, பணிவிடை செய்யறது எல்லாமே அந்த ராணி செய்து கொண்டே இருக்காங்க. ஆனா இதுல எல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாரு மன்னர். அவருடைய வேலை, அவரோட ராஜ பரிபாலனம், அவருடைய நாடு, அவருடைய மக்கள் அப்படின்னு தான் இருந்திருக்காரு. இது எத்தனை தடவை அவர் கூப்பிட்டாலும், ராணி கூப்பிட்டாலும் ராஜா கோவிலுக்கு வராதது, முருகான வார்த்தையை சொல்லாதது, இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கு ராணிக்கு. உடனே அவங்க தான் தினமும் கோவிலுக்கு போவாங்களா, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ண கோவில்ல போய் கண் கலங்கி மனம் உருகி அழறாங்க. ஒரு நாளாவது என்னுடைய கணவர் ராஜாவாக இருக்கக்கூடியவர் உன்னுடைய பேரு சொல்ல மாட்டேங்கிறாரே, உன்னுடைய கோவிலுக்கு வணங்க மாட்டேங்கிறாரே, இது எப்படியாவது என்னுடைய கணவரை இந்த கோவிலுக்கு வரவை, முருகான்னு சொல்லவை அப்படின்னு சொல்லி மனம் முருக வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க.
அன்று இரவு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பார் போல இருக்கு ராஜா. முருகா முருகா முருகான்னு அவரையும் அறியாம அவ்வளவு வேகமா சத்தமா முருகனை கூப்பிட்டுருக்காரு. உடனே முழிச்சு பார்த்த ராணி, இன்னைக்குதான் வேண்டிக்கிட்டு வந்தோம், அதுக்குள்ளவே முருகா முருகா முருகான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு வந்தது என்ன வேண்டிட்டு வந்தாங்கன்னா, என்னைக்கு என்னுடைய கணவர் முருகான்னு உன்னுடைய பெயரை சொல்றாரோ, உன் கோயிலுக்கு வராரோ, அன்னைக்கு லட்ச தீபங்கள் ஏற்றுறேன், அன்னம் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்றேன், பாலாபிஷேகம் பண்றேன், இப்படி ஏகப்பட்ட வேண்டுதல்கள் வேண்டிட்டு வந்திருக்காங்க. சொன்ன உடனே இவர் முருகா முருகா முருகான்னு இரவு 3 முறை 4 முறை சத்தமா கூப்பிட்டு இருக்காரு. அந்த பயத்தோட அவர் கூப்பிட்டு இருக்கும்போது இவங்க முழிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க, நாட்டு மக்கள் கிட்ட சொல்லி எல்லாம் தோரணங்கள் தான், எல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு நடத்துறதுக்காக ஊரே அல்லோலகல் பட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உடனே ராஜா ஏந்திருந்து வெளியே வந்து காலையிலேயே பார்க்கும்போதே ஊரே அவ்வளவு அழகா இருக்கு, நாடே நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்ட உடனே ராணி சொல்றாங்க, ஆமாங்க, நானு சுப்பிரமணியரை வேண்டிட்டு வந்தேன், ஒரு தடவையாவது நீங்க முருகான்னு கூப்பிடணும், ஒரு தடவையாவது நீங்க கோவிலுக்கு வரணும், அந்த மாதிரி நீங்க முருகான்னு கூப்பிட்ட உடனேயே நான் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். மதியம்தான் வேண்டிக்கிட்டு வந்தேன், இரவே நீங்க இந்த மாதிரி முருகனை கூப்பிட்டுட்டீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜாவுக்கு முருகப்பெருமானை நோக்கி சொல்றாரு, நான் என்னோட அந்தரங்க பக்தியை வெளிப்படுத்திட்டியே முருகா அப்படின்னு சொல்றாரு. அந்தரங்க பக்தினா என்ன, வெளியில் தெரியாம, வெளியில யாருக்குமே தெரியாம தானாகவே மனதுக்குள்ள முருகனை அவரு வழிபட்டுக்கிட்டே வந்திருக்காரு. எந்த நேரத்திலையும் முருகா 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 என்றது தவிர வேற எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் அந்தரங்க பக்திங்கிறது. வெளியில யாருக்கும் தெரியாது, கோவிலுக்கு போறதில்ல, முருகான்னு சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜா சாமியே கும்பிட மாட்டேங்கிறாரு, முருகனையே வணங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் அந்தரங்க பக்தி அப்படிங்கிறது. என்னுடைய அந்தரங்க பக்தியை இப்படி வெளிப்படுத்திட்டியே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகா அப்படின்னு சொல்லி ஒரு வேகமான சப்தமான சவுண்டா சொல்லிட்டு படுத்தவர் தாங்க. அதோட அப்படியே முருகன் திருவடியை அடைஞ்சிட்டாரு. இந்த மாதிரி முருகனின் பெருமைகள் இன்னும் நிறைய 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 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முருகா அப்படின்னு ஒரு தடவை சொல்லும் போது இவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கிற போது நம்ம ஏன் சொல்லாம இருக்கணும்? நம்ம மனதுக்குள் அந்தரங்க பக்தியாகவாது நாமளும் சொல்லலாம் இல்லையா? இந்த புது பக்தியா எனக்கு தோணுச்சு, மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரை உச்சரிச்சுட்டு தான் இருப்போம். அப்படி இருந்தாலும் இதற்கு பெயர் அந்தரங்க பக்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களோட எல்லாம் முருகனை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு பதிவுல நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய்.